களிம்பு. இதுதான் களிம்பு. தைலம் மாதிரி இருக்குல்ல? இது வந்து உடம்புல தேய்ச்சிங்கன்னா தைலம் ஆயிடும் பாருங்க. ஓ, நான் தேய்ச்சி காமிங்க. ஓ ஓ ஓ, இப்போ களிம்பா தானே இருக்கு. ஆமாம். இது தேய்ச்சி நல்லா வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது தைலமாகுது பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா தேய்ங்க. எப்பேற்பட்ட வலிக்கும், எப்பேற்பட்ட வலியும். இது எங்கெங்கெல்லாம் தேய்க்கலாம்ண்ணா? வாத சம்பந்தமான எந்த இடத்துல வலி இருந்தாலும் தேய்க்கலாம். வாதம்னா பேரலைஸ் வந்தவங்களுக்கு. பேரலைஸ் வந்தவங்களுக்கு. அதே மாதிரி இந்த L4 L5 எந்த பிரச்சனைனாலும் இது வேலை செய்யும். இந்த ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. வஜ்ரவல்லின்றது என்ன? வஜ்ரவல்லி, அது பேரு பிரண்டை. ஆமாம். குறிப்பிட்ட வயசுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே போனாவே கொடக்கடத்தெல்லாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, முட்டியெல்லாம் வருது, கை முட்டியெல்லாம் வலிக்குது, கால் முட்டியெல்லாம் வலிக்குது, மூட்டு தேஞ்சிருச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. நேர்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது மாதிரி செஞ்சு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மிக அற்புதமாக வேலை செய்யும். இன்னைக்கு ஜவ்வு தேஞ்சிருச்சு, இல்லை மூட்டு தேஞ்சிருச்சு, L4 L5 டிஸ்க்கு பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வலியால் கஷ்டப்படுறவங்க தான் தெரியும். அந்த வலியால் துடிக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க தான் தெரியும் அந்த வலி எவ்வளோ இருக்குது. அந்த வலியே இது சரி பண்ணுதுனாக்க எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். துருவி எடுத்திருப்போம். 200 கிராம் தேன் மிளகு இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை கொதிக்க விடலாம். கொதிக்க விடும்போது அருமையான ஒரு தைலம் ரெடி ஆயிடும் உங்களுக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியரும் ராஜ வைத்தியருமா இருக்கிற மதிப்புக்குரிய விஜயன் இருக்காரு. இவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா டிமெண்ட்ரம். இங்கே ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டரில் டைரக்டராக இருக்கார். அரசாங்க முறைப்படி நிறைய ரிசர்ச் செஞ்சு மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐயா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, மூட்டு வலி, முதுகு வலி, பொடகழுத்து வலி, L4 L5 வலி, டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி மூட்டு தேய்மானமாக இருக்குது, மூட்டு விலகி இருக்குன்றாங்க, ஜவ்வு தேஞ்சிருக்கான்றாங்க, ஜவ்வு விலகி இருக்குன்றாங்க, அந்த அளவு ஸ்வெல்லிங்ன்றாங்க, அதே மாதிரி குதிகால் வலிங்க, ஃபிங்கர் வலிக்குன்றாங்க, உடம்பெல்லாம் வலின்றாங்க. இதுக்கு ஏதாவது மருந்து செய்ய முடியுமான் போது அவர் சொன்னார், பிரண்டை களிம்புன்னு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னாரு. அதை பற்றி நான் முழுமையான தவிர இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆண் பெண் இருப்பாளருக்குமே குறிப்பிட்ட வயசுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே போனாவே புடகடத்தெல்லாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, முட்டியெல்லாம் வருது, கை முட்டியெல்லாம் வலிக்குது, கால் முட்டியெல்லாம் வலிக்குது, மூட்டு தேஞ்சிருச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, அந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது, L4 L5 பல்ஜியாக இருக்குது, அதே மாதிரி கெண்டைக்காலெல்லாம் இழுக்குது, குதிங்காலெல்லாம் வலிக்குது, ஃபிங்கர் வலிக்குது அப்படின்றாங்க. இதே சமயத்தில் ஒரு சிலருக்கு ஆர்ஏஃபைட்ராம் இருக்குது, யூரிக் ஆசிட் இருக்குது, ESR அதிகமாகிடுது. இன்னைக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கு நீங்கள் பிரண்டை களிம்புன்னு ஒன்று செய்கிறேன்னு சொன்னீங்க. அதில் பிரண்டை சாறு, அப்புறம் முருங்கை கீரை சாறு, அதுக்கப்புறம் முடக்கத்தான் சாறு, நொச்சி இலை சாறு, இதெல்லாம் போட்டு ஒரு அற்புதமான என்ன சொல்கிறது தைலம் மாதிரி, நம்ம பூசும்ல தைலம், அது மாதிரி ஒரு தைலம் காய்ச்ச போகிறேன்னு சொன்னீங்க. தைலம் காய்ச்சி அதை களிம்பா மாத்திரன்னு சொன்னீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டில் செஞ்சு பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம இது வீடியோ போடுறோம். நேர்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது மாதிரி செஞ்சு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மிக அற்புதமாக வேலை செய்யும். இன்னைக்கு ஜவ்வு தேஞ்சிருச்சு, இல்லை மூட்டு தேஞ்சிருச்சு, L4 L5 டிஸ்க்கு பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வலியால் கஷ்டப்படுறவங்க தான் தெரியும். அந்த வலியால் துடிக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க தான் தெரியும் அந்த வலி எவ்வளோ இருக்குது. அந்த வலியே இது சரி பண்ணுதுனாக்க எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிக்க முடியுமாண்ணா? கண்டிப்பாக. ஓகே அண்ணா, கண்டிப்பாக செய்யலான்றாரு. என்னென்ன ஒவ்வொன்றா போடுறாரு, அது எப்படிலாம் செய்யறன்றதை இப்போ அவரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ இந்த பிரண்டை களிம்பு தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலைச்சாறு. இப்போ இந்த கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம செய்கிறோம், ஒரு 6 லிட்டரு. அப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒவ்வொன்றா காமிச்சிருவோமா? நண்பர்களே, இதில் இங்கே பாருங்க, இதில் பிரண்டை சாறு இருக்குது, நொச்சி சாறு இருக்குது, முருங்கை இலைச்சாறு இருக்குது, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை சாறு இருக்குது. இது 4மே இருக்குது. இப்போ ஊற்றலாம். ஃபர்ஸ்ட்ல இப்போ ஊற்றிட்டோம். அடுத்தது 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாறு எடுத்த ஜக்கு தான், அதனால் நீங்கள் யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். சாறு எடுத்த ஜக்கு தான், அதனால் நல்லெண்ணெய் 1 லிட்டர் அதிலேருந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அளவு தான் ரொம்ப முக்கியம். ஊற்றியாச்சு. இப்போ இதை காய்ச்சி பதமாக எடுக்கலாம். 200 கிராம் தேன் மிளகு இதை சேர்த்துறோம். 200 கிராம், அதாவது இந்த கேரட்டு பீட்ரூட் சீவரை அந்த
சீவலில் பார்த்தீங்கன்னா துருவி இருக்கும், துருவி எடுத்திருக்கோம். 200 கிராம் தேன் மிளகு இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை கொதிக்க விடலாம். கொதிக்க விடும்போது அருமையான ஒரு தைலம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த அமிர்தாஞ்சன் தைலம் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு களிம்பு ரெடி ஆகிடும். நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்க இப்போது மணல் பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த களிம்பு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். இதுதான் மணல் பதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மணல் பதம் வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இறக்கி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு நம்ம பொருள் சேர்த்துறோம். அந்த பொருளை சேர்த்து ஃபைனலாக எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுலன்னா அண்ணக்கிட்ட கேட்கலாம். நண்பர்களே இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோம். அந்த பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் பொடி செஞ்சு போட்டிருக்கோம். அதை பொடி செஞ்சு கொட்டிக்கலாம். அடுத்தது அந்த ஆயிலை வடிகட்டி இதில் ஊற்றுறோம். இப்போ இந்த ஆயிலை இந்த களிம்பை வந்து அதில் ஊற்றலாம். பாருங்கள் எப்படி ஊற்றுறோம். இப்போ களிம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதும் களிம்பு ரெடி ஆகிடும். அது எப்படி அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். ஆறுனதுமே எடுத்து வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா கேட்கும். வலிகளை நல்லா குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குது. இதுதான் செய்பாகம் கைபாகம்னு சொல்லுவாங்க. இப்போது விஜயனங்கிட்ட இதை பற்றி எப்படி அப்ளை பண்ணுறது, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஆனால் இப்போ பிரண்டை களிம்பு அற்புதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுங்கன்னா, இது எப்படி பயன்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்லுங்கள் மக்களுக்கு. இது வந்து பயன்படுத்தும் விதம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது களிம்பாயிடுச்சு இல்லையா? ஆமாம், இப்படி இருக்கும் களிம்பு. ஓ இப்படி களிம்பு இருக்கும். களிம்பு இருக்கும். ஓ இதுதான் களிம்பு. இதுதான் களிம்பு. தைலம் மாதிரி இருக்குல்ல. இது வந்து உடம்புல தேய்ச்சிங்கன்னா தைலம் ஆயிடும் பாருங்க. ஓ நான் தேய்ச்சி காமிங்க. ஓ ஹோ ஹோ இது இப்போ களிம்பா தானே இருக்கு. ஆமாம். இது இப்படி தேய்ச்சி நல்லா வலி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது தைலம் ஆகுது பார்த்தீங்களா? ஆமாம், நல்லா தேய்ங்க. எப்பேற்பட்ட வலிக்கும், எப்பேற்பட்ட வலியும். இது எங்கெங்கெல்லாம் தேய்க்கலாம்ண்ணா? வாத சம்பந்தமான எந்த இடத்துல வலி இருந்தாலும் தேய்க்கலாம். வாதனா பேரலைஸ் வந்தவங்களுக்கு, பேரலைஸ் வந்தவங்களுக்கு. அதே மாதிரி இந்த L4 L5 எந்த பிரச்சனைனாலும் இது வேலை செய்யும். இந்த ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. வஜ்ரவல்லின்றது என்ன? வஜ்ரவல்லி அது பேர் பிரண்டை. ஆமாம். எந்த வகையான போன் சம்பந்தமான போன் செட்டர்னு ஒரு பேர் இருக்கு. எந்த வகையான வலியாக இருந்தாலும், வாத சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் இது மேல் பூச்சிக்காக பயன்படுத்தலாம். பிரண்டை கிளம்பு தேய்ச்சி காமிச்சிட்டுங்க. இது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தேய்க்கலாம்? என்ன இது தேய்க்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும்? L4 L5 இப்போ டிஸ்க் பட்ஜிங், மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, அனைத்து பிரச்சனைக்கும் இந்த ஜெவு கிழிஞ்சிருக்கு, ஜெவு தேஞ்சிருக்கு வேலை செய்யும். இது எப்போ தேய்க்கணும், தேய்க்கக்கூடாது எதானே இருக்கா? அப்படி டைமிங் இல்லை. காலையிலும் தேய்க்கலாம், ஈவினிங் தேய்க்கலாம். ஓ சரிண்ணா சரிண்ணா. இது தொடர்ந்து தேய்க்கலாம். எந்த விதமான வலி உடம்புக்கு இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த பிரண்டை. இப்போ இந்த பிரண்டை களிம்பை வந்து நம்ம வெளியே தேய்க்கிறோம். உள்ளுக்குள்ள ஏதாவது மருந்துகள் சொல்ல முடியுமா? இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஆயுர்வேதால ஏதாவது மருந்துகள் இருக்கு? இதே பிரண்டையில வந்து உள்ளுக்கு நம்ம எடுக்கலாம். மூட்டு தேய்மானத்துக்கும் எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க. எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பிரண்டை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணணும். சரி, கட் பண்ணி ஒரு 7 நாள் வெயில்ல வைக்கணும். நல்லா காஞ்ச பிறகு கருவாடு மாதிரி காஞ்சிரும். ஆமா, நல்ல கருவாடு மாதிரி காஞ்சிரும். அந்த பிரண்டை கூட பாத்தீங்கன்னா கொம்பரக்குன்னு நாட்டு மருந்து கடையில இருக்கு. ஆமா இருக்கு கொம்பரக்கு. நீர்மருதம் பட்டை, நீர்மருதம் பட்டையும் கொம்பரக்கும் பிரண்டையும் சமமா எடுத்துக்கணும். இது கூட வந்து கோதுமை எடுத்து நல்லா சூர்ணம் பண்ணணும். பண்ணி இதை வந்து பால் அல்லது நெய், ஏன் நெய்யில சாப்பிட சொல்றீங்கன்னா, இப்போ தேய்மானம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்முடைய ஃப்ளூடினோட குறைபாடுனால தானே வருது. அப்போ அந்த ஃப்ளூடு உற்பத்தி பண்ணக்கூடிய பவர் இந்த நெய்க்கு இருக்கு. இப்போ ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா குல்குலு யுக்த கிருதம் அப்படின்னா என்ன, நெய்யில் செய்யக்கூடிய இந்துகாந்த கிருதம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தேய்மானத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை விட பல மடங்கு வேலை செய்யக்கூடியதான் இந்த சூர்ணம். இது வந்து திருகடி அளவு தேனில் காலை இரவு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அற்புதமாக இந்த நான் சொன்ன இந்த அனைத்து பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மேல் பூச்சிக்கு இதையும் பயன்படுத்தலாம். ஏனே இதோட ஒரு வீடியோவில் செய்முறையாக காட்டுவோம். இன்னொரு வீடியோவில் சூரணத்தை இன்னொரு வீடியோவில் செய்முறையாக காமிக்கலாம். அது உடம்பு வலியெல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக. ஏனே அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா செய்முறையோட வரும். இதில் பால் மிதக்குன்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையும் நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கும்போது ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள், ஜவ்வு தேய்மானத்துக்கெல்லாம் மிக சிறப்பாக வேலை செய்யும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வேலை செய்யும். பால் மிதுக்குன்னு பேர். இது உங்களுக்கு சித்தா கிளினிக்கில் தாராளமாக கிடைக்கும். இதோட நீங்கள் பிரண்டை சட்னி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முடக்கத்தான் சூப் எடுத்துக்கலாம், இல்லை முடவாட்டுக்கால் சூப் எடுத்துக்கலாம், பசலைக்கீரை எடுத்துக்கலாம். இப்படி கால்சியம் அதிகமாக உள்ள மூலிகைகளை எடுக்கும்பொழுது உங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மேக்ஸிமம் வருவதை தவிர்த்துக்கலாம். அதனால்
இப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மூலிகையிலேருந்து நீங்கள் தைலம் தயார் பண்ணலாம். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் தலைவலிக்கு உடம்பு வலிக்கெல்லாம் தைலம் தைக்கிறீங்களா, இது மாதிரி மூலிகையிலேருந்து எடுக்கப்பட்டது தான். இதே மூலிகையில் நம்ம இன்னொரு மூலிகை கூட சேர்த்தலாம். விராலி இலை இருக்குல்ல, அந்த விராலி இலையை இதில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து நாம் இதில் சேர்க்கலாம். ஆனால் சாறு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் துருசு சேர்த்தணும். ஆனால் துருசு இந்த வலி கிளம்பியில் சேர்க்க முடியாது. அதனால் இன்னொரு முறை இருக்குது அந்த விராலியிலேருந்து சாறு எடுக்கிறதுக்கு. அப்படி சாறு எடுத்து இதில் சேர்க்கும்போது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். அதாவது உடஞ்சி இளம்பவே ஒட்ட வைக்கக்கூடிய தன்மை அந்த விராலி இலைக்கு இருக்குது. அதனால தான் அது காடுகளில் நிறையா இருக்கும். காடுகளில் காட்டு விலங்குகள் போகும்போது, காட்டில் விலங்குகள் போகும்போது, அதில் ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க தவறி அந்த குழியில் அதை போகும்போது குழியில் தவறி விழுந்துடும், மரத்துகளை இடித்து விழுந்துடும், இல்லை காட்டு விலங்கு தொடரும்போது விழுந்துடும், அப்போ கால் எலும்புலாம் முறியும் அப்படின்வாங்க. அதுக்கு அந்த விராலி இலையை வச்சு கட்டு போடுவாங்களாம். கட்டு போட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சுருவாங்களாம். சாயந்தரம் போன வரைக்கும் அந்த கால்நடை விலங்குகள் எழுந்து நடந்து போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குது. அதை நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இருக்கல இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வலி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது மாதிரியான மூலிகைகள் மிக சிறப்பாக வேலை செய்யும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.